மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படுங்க. உடைய சத்திய வார்த்தையில் வல்லமை உண்டு, உடைய சத்திய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உடைய சத்திய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு ராஜா. உடைய வார்த்தையில் ஆண்டவரே மகத்துவமான காரியங்கள் நடக்குது என்று வசனம் சொல்கிறதுப்பா. உடைய விலையேற பெற்ற வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, இன்றைக்கு ஏன் நம்ம கர்த்தருக்கு தசம பாகத்தை செலுத்தணும்? வை ஷுட் வி டைட் காட்? என்னத்துக்காக கடவுளுக்கு நம்ம பணத்தை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சில காரியங்களை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன் ஒரு கடவுளுக்கு நம்மளுக்கு பணம் தேவையா? யாராவது சொல்லுங்கள், கடவுளுக்கு பணம் தேவையா? ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்தங்க சொல்லாதீங்க, செகண்ட் சர்வீஸ்க்கு வரங்க சொல்லுங்கள். கடவுளுக்கு பணம் தேவையா தேவை இல்லையா? வேண்டாமா வேண்டாமா? கடவுளுக்கு நம்ம பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கடவுளுக்கு பணம் முக்கியமா? கடவுள்கிட்ட பணம் இல்லையா? இருக்குதா இல்லைங்களா? சொல்லுங்கம்மா, நல்லா வாயை திறந்து சொல்லுங்கம்மா. இருக்குது. ஏன் பின்ன கடவுளுக்கு நம்ம பணம் தரணும்? ஏன் காணிக்கை தரணும்? ரொம்ப பேர் என்ன நினைக்கிறோம், நம்மலாம் நம்ம கடவுளுக்கு பணம் தரோன்ட்டு. we give offering to God, but according to Bible we are not offering to God. We are returning what God gave to us. So that is not called as an offering. We call it as a returning. கொடுத்தவருக்கு திரும்பி கொடுக்குறோம். நம்மளாம் சம்பாதிக்கல, நம்மளை வச்சு சம்பாதிக்க வச்சு அந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். தைத்துன்ற ஒரு வார்த்தைகளுக்கு சில விளக்கங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். தைத்தோட ஆல்ஃபபெட் வந்து TITHE. மொதல் டீக்கு என்னென்னா, ஆண்டவர் he tests your faithfulness. மொதல் டீயோட அர்த்தம் என்னென்னா, நீங்கள் உண்மை உள்ளவர்களா என்று சோதிக்கிறது பேர் தான் தசமம். காசு கொடுத்தா தான் உண்மையா? காசை கொடுக்கலன்னா பொய்யா? அதே ஆன்சர் ஆண்டவர் உங்களே கேட்டார்னா, நான் உயிர் குத்துன்னு தான் உனக்கு முக்கியம், காசு என்னத்துக்கு உனக்குன்னு ஆண்டவர் கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் தான் உனக்கு உயிரே கொடுத்துட்டேனப்பா, உனக்கு என்னத்துக்கு காசுன்னு ஆண்டவர் கேட்டார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? God gave you life. Why you want money? Money is bigger than life? இல்லையே. உயிரை காட்டிலும் பணத்தை காட்டிலும் உயிர் ரொம்ப பெருசு. But still why God gives you money? யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு, உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சருக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். சேம் வே யூ நீட் காட். உங்களுக்கு கடவுள் தேவை. நீங்கள் சர்ச்சுக்கு வர்றதும் முக்கியம் தான், ஆனால் உங்கள் உண்மைகளை ஆண்டவர் பார்க்குற மொதல் இடமே பணம். ஏன்னா பணத்துக்கிற பவர் இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே இல்லை. பணத்துக்கிற பவர் இந்த உலகத்தில் எதுக்குமே இல்லை. யாராவது இதை ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு என்னத்துக்கு பெரிய பெரிய பணக்காரங்க கூடலாம் 20-30 பேர் இருக்கிறாங்கன்னா, தே ஹேவ் மணி. நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போங்க, இங்கே நம்ம ஜோயல் கடைக்கு போங்க, ஜோயல் கடைக்கில் வராத போ. ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா வரும் போதே உனக்கு ஒரு சல்யூட் அடிக்கும். நீங்கள் அங்கே வேலை செய்கிறதுக்கு கூட போனால் கூட நீங்கள் ஒரு ஓனருன்னு நினச்சோயில் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுவோம், கை அடிக்கும். காரணம் என்னன்னா, இட் ஹேஸ் வேல்யூ. இட் ஹேஸ் வேல்யூ. அந்த பணத்துக்கு என்ன இருக்குது? வேல்யூ இருக்குது, பவர் இருக்குது. மணி ஹேஸ் பவர். மணி டஸ் லாட் ஆஃப் திங்ஸ். மணி டஸ். ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது பேயே வேண்டாம், பணமே போதும். எவ்வளோ பேர் உறவை சும்மா சிம்பிளாக பிரிக்கிறதே என்னது? பணம், மணி. நீங்கள் எவ்வளோ பேர் பணம் கொடுத்து உறவை கட்டாயிக்குது? எவ்வளோ பேருக்கு நீங்கள் பணம் கொடுத்து உறவுகள் கட்டாயிக்குது? காரணம் என்ன தெரியுமா? மணி ஹேஸ் பவர். மணி ஹேஸ். இந்த சேம் வே ஈவன் காட் ஹேஸ் பவர். அதுக்கு தான் இதுக்கு பவர் ஜாஸ்தியா இல்லை இதுக்கு பவர் ஜாஸ்தியான்னு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுற மொதல் இடமே பணம். வை காட் கிவ்ஸ் யூ மணி? கிங்டம் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மாம்சமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை, தேவ ராஜ்யத்தை கட்டுற ஜனங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வை காட் கிவ்ஸ் மணி இஸ் டு டூ ஹிஸ் வில். உங்களெல்லாம் ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக தான். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய சித்தத்தை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாறா? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். முதலாவது டீயோட
அர்த்தம் என்னன்னா, இட் டெஸ்ட் யூ. சில பேர் பணம் வந்து கெட்டு போய்க்கிறாங்களா, பணம் இல்லாத கெட்டு போய்க்கிறாங்களா? எவ்வளோ பேர் பணம் வந்து தான் கெட்டு போய்க்கிறது? காரணம் என்ன? மணி ஹேஸ் பவர். மணி ஹேஸ் பவர். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, இது உன்னை ஆளுகை செய்தா இல்லை நான் உன்னை ஆளுகை செய்கிறேனா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வை யூ வாண்ட் டு டைட் இஸ் பிகாஸ் காட் டெஸ்ட் யுவர் ஃபேத்ஃபுல்னஸ். உங்கள் உண்மையை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? சோதிச்சு பார்க்குறார். நீ உண்மையாக இருக்க. ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்? ப்ரேயர் பண்ணுவோம், கை தூக்கிடுவோம், பைபிள் வாசிக்குவோம். ஆனால் அந்த பாக்கெட்டில் இருக்கிற அந்த காந்தி என்ன பண்ண மாட்டோம்? எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டேங்கன்னா, ஏன் கடவுளுக்கு நம்ம செய்யணும்? ஏன் ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுக்கணும்? சில பேர் என்ன நினைக்குவாங்க, நம்ம ஏழைப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? சாப்பாடு போட்டுடலாம். தசமம் வாங்க ஏழைப்பட்டவங்க சாப்பாடு போட்டதில்லை. தட் இஸ் கால்ட் ஆஃபரிங். டைத் இஸ் சம்திங் தட் விச் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் மணி இன்கம். உங்கள் தசம பாகத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது தான் விதை. மரம் வளரணும்னா விதைக்கணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் சர்ச்சுக்கே வராதவங்க கூட பணக்காரனாக இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லை. என்ன இல்லை? ப்ரொடெக்ஷன் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் பணம் விதைச்சா தான் ஆண்டவர் பாதுகாப்பாரா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பணம் கொடுக்கலன்னா கூட ஆண்டவர் எவ்வளோ பேர் என்ன பண்ணிக்கிறார்? காப்பாற்றின்னு வர்றார். காரணம் என்னன்னா, நீங்கள் விதைச்சா காப்பாற்ற மாட்டார், நீங்கள் விதைக்கலாம் கூட கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவனான்னு பார்க்கறதுக்கு முதல் லேண்ட்மார்க்கே அதுதான். நீங்கள் சொந்தக்காரர்கிட்ட கூட போய் ஒரு 10 ரூபாய் கேட்டு பாருங்களேன். அவங்கள்ட்ட இருந்தும் இல்லாதன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப உஷாராயிடுவீங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க? வெறும் நம்ம வாழ்க்கையில் தான் சொந்தமாக இருக்கிறாங்க, ஆனால் செயல் என்னவா இல்லைங்களா? அதே போல தான் ஆண்டவர் கூட உங்களை சில காரியத்தை என்ன பண்ணுறாரு? இட் டெஸ்ட் யூ. உன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை உன் கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் சோதிச்சு பார்க்குறாரு உன்னை. ஹவு ஃபார் யூ ஆர் ஃபேத்ஃபுல். ஆமென், அல்லேலூயா. ஏன் பணத்தை கேட்குறார் ஆண்டவர்னு சொன்னால், அவர் ஏழைப்பட்ட கடவுள் அல்ல. சொல்லுங்க, என் கடவுள் வந்து என்றைக்குமே காசை கேட்குற கடவுள் அல்ல. உன்னை எது ஆளுகை செய்து அது உன்னை ஆளுகை செய்தா, இல்லை நான் உன்னை ஆளுகை செய்கிறேனா? உண்மை உள்ளவன் எப்படி இருப்பானா, இல்லாத போது கூட உண்மையாக இருப்பான். ஒருவேளை உங்கள்கிட்ட காசு இல்லை, அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சம் ஆஃப் அமௌண்ட், ஒரு 10 rupees-ஓ 100 rupees-ஓ 1000 rupees-ஓ 1 lakh-ஓ 1 crore-ஓ இல்லை. ஆனால் பட் யூ ஸ்ட்ரெச் இட் அண்ட் யூ டூ இட் ஃபார் காட். இது தேவனுடைய சித்தத்துக்காக நான் செய்கிறேன். இந்த மாதம் வந்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு இருக்குது. நான் இந்த 5,000 ரூபாய் ஆண்டவர் கொடுத்துட்டேன்னா 45,000 ரூபாய் தான் இருக்குது. அந்த 5,000 ரூபாய் கம்மி ஆகிடுமே, நான் லோன் கட்டணுமே, நான் வாடகை கட்டணுமேன்ட்டு நீங்கள் நினைக்குவீங்க. ஆனால் டெஸ்ட்டே உங்களுக்கு அதில் தான். இந்த லோனை நீ நம்புறியா, இல்லை இந்த லோனை கட்டி முடிக்கிற அந்த ஆண்டவரை நீ நம்புறியா? எவ்வளோ பேர் நீங்கள் நம்புறீங்க ஒன்றுமே இல்லாத கர்த்தர் உங்களை உருவாக்குனாருன்னு? ஒன்றுமே நீ இல்லாத போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு? அப்போ நான் இருக்கும் போது உங்களை கை விடுவாரா, விட மாட்டாரா? கை விட மாட்டார். காரணம் என்னன்னா, அது வந்ததுமே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்னத்துக்காக கடா சொல்லிட்டாங்களா? மணி ஷுட் நெவர் கண்ட்ரோல் யூ, யூ ஷுட் கண்ட்ரோல் த மணி. பணம் வந்து என்றைக்குமே உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கடவுளாக மாறிடுச்சு. என்னைக்கு பணத்தை பார்த்து ஒரு துணியை நீ வாங்க போறீங்களோ அன்னைக்கே பணம் தான் உனக்கு குருவாக மாறிடுச்சு. பணத்தை பார்க்கறது ஒரு கடைக்கு போய் நீ வாங்கினீன்னா பணம் வந்து உனக்கு வேலை செய்யுது, நீங்கள் பணத்துக்கு வேலை செய்யலை. எனக்கு ஒரு 500 ரூபாய் இருக்குது, அந்த 500 ரூபாய்க்கு போய் ஒரு துணி வாங்கலான்னு நீங்கள் போகிறீங்க. அப்படி மைண்ட் செட்டோட போகாதீங்க. கடைக்கு போங்க, உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வேர்த்தை பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு துணியை நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கிட்டு. பட் மணி ஷுட் நாட் ரூல் யூ, காட் ஷுட் ரூல் யூ. ஏன் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் பிரிவினை வருதுன்னா பணம் தான். ஏன் இன்னைக்கு ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுதுன்னா பணம் தான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இத்த காட்டு, அதுக்கப்புறமா நீ உண்மை இல்லையான்னு என்ன பண்ண முடியும்? க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மணி ஹேஸ் பவர், மணி டஸ் மெனி திங்ஸ். பணம் வந்து பல காரியங்களை செய்யுமா, ஆனால் தேவனுக்கு இருக்கிற வல்லமை பணத்துக்கு மாற்றத்தான் இருக்குதுன்னு பைபிளே சொல்லுது. யூ cannot serve two masters in the எதை money and Jesus. Why God mentioned money? Because even money has power like Jesus. யாரையும் சிரிக்க வைக்காதவங்களை கூட என்ன பண்ணும்? பணம் சிரிக்க வைக்கும். செய்யாத வேலைங்களெல்லாம் பணம் என்ன பண்ணும்? செய்ய வைக்கும். கடவுள் கூட அப்படி தானே பண்ணுறாரு.
நீங்கள் வேதனையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துறார். நீங்கள் உடைஞ்சு போனும்போது உருவாக்குறார். ஆனால் இதுக்கு இருக்கிற பவர், இதுக்கு இருக்கிற பவர், மணி இஸ் டெம்பரவரி பவர், காட் இஸ் இட்டர்னல் பவர். ஆமென், அல்லேலூயா. உங்க சோதிக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, உங்கள்கிட்ட இல்லை, பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் ஃபேத்ஃபுல் இன் காட். இல்லை என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் ரொம்ப பேர் என்ன நினைக்குவீங்க, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய் சர்ச்சைக்கு நான் பண்ணலாம். நீங்கள் 10 லட்சத்தில் ஆரம்பிக்காதீங்க, மொதல் இருக்கிற அந்த 1000 ரூபாயில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் உங்களை 10 லட்சத்துக்கு கொண்டு போகலாமா? ஏன்னா உங்கள் 1000 ரூபாயிலே நீங்கள் என்னவே இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், சின்னத்தில் உண்மையாக இரு, சின்ன ப்ரேயரில் உண்மையாக இருங்க, சின்ன சர்ச்சில் உண்மையாக இருங்க, சின்ன பைபிள் வாசிக்கிறதுல உண்மையாக இருங்க, சின்ன பொருத்தனையில் உண்மையாக இருங்க. 1000 ரூபாய் வந்ததுமே 100 ரூபாய் போடுறதுக்கே மனசு குத்துது. 10 லட்சம் வந்தால் 1 லட்சம் போடுறதுக்கு மனசு வரமா வராதா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க பிரதர். கண்டிப்பாக வராது. பைபிள் சொல்லுது, என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கே செஞ்சிடுன்றார். சில பேர் நினைக்குவீங்க, அப்புறமா செயலாக நினைக்குவீங்க. நீங்கள் என்னைக்கு நினைச்சோ அன்றைக்கே பிசாசம் ஒன்று நினச்சிட்டான். நீ எதை கர்த்தருக்காக செய்யணையோ அதை திருட கர்த்தர் பிசாச ஆரம்பிச்சிடுவான். ஆமென், அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, எதற்காக உன்னை தசம பாகத்தை கொடு என்று சொன்னா, இ டெஸ்ட் யுவர் ஃபேத்ஃபுல்னஸ். நீ உண்மையாக இருக்கிறியான்னு தெரியுறதே பணம் தான். உங்களுக்கு பணம் வேணும்னா மாற்றம் நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக மாறிடுறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு கார் வருது, பங்களா வருது, வீடு வருது, அது வருது, இது வருதுன்னு அப்படியே பிரைஸ் எல்லாம் ஆமேன் அல்லேலூயான்னு பட்டம் பறக்குது. பட் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு பணம் வேணும்னும் போது கூட சில பேருக்கு என்ன வந்து தெரியுமா, மனசு வராது. அவங்க ஏழை இல்லை, அவங்க காஞ்ச. அவங்க யாரு? நான் காலையில் கூட ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், ஒரு பிரதர் ஆல்மோஸ்ட் 10 to 15,000 பர் டே அவர் இன்கம். அவருடைய இன்கம் எவ்வளோ தெரியுங்களா? 10 to 15,000 rupees. மந்த்லி டர்ன் ஓவர் அவரது வந்து 3.5 lakhs to 4 lakhs. என்னுடைய பிஸ்னஸில் இருக்கிறார் ஒருத்தர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிரதர் எனக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்டல் கிடைக்குமான்னு கேட்டார். லாஸ்ட் 2 weeks நான் ஒரிசால இருக்கும் போது, ஏங்க பிரதர் அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், ஒருத்தர் ஹாஸ்டலில் போடணும் அப்படின்னார். சரிங்க பிரதர், ஏதாவது அடிக்ஷனில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், சில அடிக்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு. வயசு என்ன பிரதர்? என்ன வயசு? ஏன் வயசு தான் பிரதர் அப்படின்னா. ஓகே பிரதர் அப்படின்னு. சரிங்க பிரதர், நான் ஒரு நம்பர் தரேன், உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசு. பிரதர், நான் பேசல, நீங்களே பேசிடுங்க. பிரதர், யாரும் தெரிஞ்சால் தான் நான் பேச முடியும், நான் தெரியாத யாருக்கும் பேச முடியாது. பிரதர், எனக்கு தான் பிரதர் என்றார். அவர் சம்பாதிக்கிறது எவ்வளோ தெரியுங்களா? 3.5 lakhs per month. அவர் எங்கே இருக்க ஆசைப்படுறாரு சொல்லு? ஹாஸ்டலில் இருக்க ஆசைப்படுறாரு. ஏன் ஹாஸ்டலில் இருக்க ஆசைப்பட்டார்னா, இவர் பிஸ்னஸில் எங்கேயோ இல்லை ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிக்கும் போது அந்த ஒரு இடத்துல ஒரு லேடி கூட ஒரு தவறான கனெக்ஷன் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தான் பிரதர்ஸுங்களுக்கு சொல்லுவேன், பணம் ஜாஸ்தி இருக்கும் போது உஷாராரு. ஏன்னா லேடிஸுங்களுக்கு அவங்களுக்கு கவரிங்காக அவங்க லைஃப் கவர் பண்ணோன்ட்டு சில தடைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் உதவின்னு போய் சேரும் போது தான் அங்கே என்ன பண்ணுவான் பிசாசு, ஒரு ட்ராப்பை வச்சுடுவான். இவருக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குது, 3 குழந்தை இருக்குது. இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என் ஒய்ஃபு ஒன்றுமே பேசாவே என்னை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு 2 days எனக்கு டிவோர்ஸ் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா. 2 நாளில் டிவோர்ஸ் லெட்டர் அனுப்பிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், பிரதர், நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களாம் என்னை விட்டு பிரிகிறாங்கன்ட்டு. தயவு செய்து உங்கள் அன்பாக கேட்குறேன், ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் என்ன பண்ணினேன், எனக்கு ஒரு 3 weeks சேர்த்துருங்க என்ன. ஏன்னா என்னால் ஆகலை. எனக்கு வீட்டில் உட்காந்தா நான் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 10ஆவதுக்கு நான் தூங்கும் போதெல்லாம் என் பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து என்னை எழுப்பினே இருக்கிறாங்க. என்னை எழுப்பி சொல்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா, அந்த ஃபேனை தூக்கு போட்டு செத்துருன்றாங்களாம். இவர்கிட்ட என்ன இல்லை, என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பணத்தை ஆளுகை செய்ய ஜனம் இல்லை. இதோட ஃபார்முலா என்ன தெரியுமா? பணம் முக்கியம் இல்லை, வேலை முக்கியம் இல்லை, அந்த பணத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷத்தான் ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த பிரதரை பார்த்து சொன்னேன், ஏன் பிரதர் நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு 2 வாரம் சர்ச்சுக்கு வாங்க பிரதர், ஒரு 1 week வா பிரதர், போதும் 100 days ப்ரேயர் நடந்துங்குது. பிரதர், இப்போ நான் வர முடியாது, எனக்காக நீங்கள் ஃபோனில் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். அவருக்கு ஃபோனில் ப்ரேயர் பண்ணேன். அவருக்கும் தொடர்ந்து என் பர்சனல் ப்ரேயரில் நான் பண்ணின்னு இருந்தேன். திருப்பி 4வது நாள் 5வது நாள் எனக்கு கால் பண்ணார், பிரதர் வி ஆர் ஃபைன் பிரதர். சாவணும்னு நினச்ச மனுஷனுக்கு ஒரே நிமிஷத்தை கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார்.
You should know the importance of God. You should very much know about the importance of God. உங்களுக்கு முக்கியமா தெரியணும், இது பணம் எனக்கு முக்கியம் இல்லை, வேலை எனக்கு முக்கியம் இல்லை, இது எல்லாத்தையுமே காட்டணும் என் கடவுளை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய பாக்ஸர் வந்து என்ன பண்ணான்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு சாம்பியன் ஆகிட்ட பிறகு என்னத்துக்காக சாம்பியன் ஆனன்னு சொல்லிட்டு அவன் கையில் மைக் கொடுக்கும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என் ஆண்டவரை இந்த உலகத்தை காட்டுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல, அதனால நான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாக்ஸராக மாறி எனக்கு எப்போ இந்த தேசமே பார்க்கும் அப்படின்ற ஒரு ஸ்தலத்தில் இந்த மைக் என்னைக்கு வரோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலான்னு இருந்த அந்த மைக்கில் நான் பேச ஆரம்பிக்கும் போது அப்போ அவர் சொன்னாரா, என்ன சொன்னாரா தெரியுமா? என்ன சொன்னாரா தெரியுமா? இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப நாள் காத்து இருந்தேன். நான் யாருன்னு காட்டுறதுக்கு அல்ல, என்னை படைத்த என் இயேசு ராஜா, இயேசு தான் உண்மையான தெய்வம் என்று காட்டுறதுக்காக. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா money is not matter, brother. One who does not come to church also has money. கடவுளே தெரியாதவங்கள்ட்ட தான் ரொம்ப பணம் இருக்குது. யாராவது நம்புறீங்களா இதை? உங்கள் வீட்டு ஓனரெல்லாம் பாருங்கள், ரசிக்கவே பட்டுக்க மாட்டாங்க, பேப்டிசமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு யாராக இருக்கிறாங்க. மணி இஸ் நாட் மேட்டர். மணி மேட்டர் இல்லை, மணியை மெயின்டைன் பண்ணுறது பெரிய மேட்டர் இருக்குது. ரொம்ப பேருக்கு பணம் இல்லாத தூக்கம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப பேருக்கு பணம் வந்து தான் தூக்கமே இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போனா மணி இஸ் நாட் அ பிளெஸிங், மணி இஸ் அ டெஸ்ட் ஃபார் யூ. பணம் உனக்கு என்றைக்குமே சோதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் கொடுக்குற. எதை சோதிக்கிறதுக்காக? நீ உண்மையாக இருக்கிறியான்னு சோதிக்குவ. ரொம்ப பேர் கெட்டு போனது ஏலியாக இருந்து இல்லை, பணம் வந்து தான் கெட்டு போனாங்க. அப்போனா பணத்துக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. என்றைக்குமே உங்களுக்கு தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை பணத்தின் மேலே போயிடக்கூடாது. அதுக்கு தான் அதை உடைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் தசம பாகத்தை கொடுக்குறாரு. யூ மே ஹாவ் லாட் ஆஃப் கமிட்மெண்ட் இன் யுவர் லைஃப், பட் ஸ்டில் இஃப் யூ ஹாவ் ஃபேத் ஆன் காட், உங்களுக்கு உங்கள் தேவன் மேலே நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ கோடி ரூபாய் கூட இருக்கட்டும், அதை தீக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ கூட நம்ம சர்ச்சில் ஒரு பாப்பா வருது, அது கூட சொல்லிச்சு, எல்லாம் கடத்தையும் ஆண்டவர் தீர்த்துட்டார்னா. இன்னைக்கு எதெல்லாம் எங்களை விட்டு போச்சோ அதெல்லாம் திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பொருளெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் போது நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் சில பேர் சந்தோஷப்படல. நான் சொன்னேன், நீ வரும் போது சந்தோஷப்படுறது ஒரே ஒரு ஆளாக தான் இருக்கும், அது இயேசு கிறிஸ்துவாக தான் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. தசம பாகத்துக்கு the symbol of T is testing your faithfulness. How far is your faithfulness? நீ எவ்வளோ அளவுக்கு நீ நம்ப முடியும், இதெல்லாம் நான் பண்ணலை, இதெல்லாம் என் கர்த்தர் தான் பண்ணார். நீங்கள் வேலை செய்யலை, உங்களுக்கு பலனை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்ய. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இல்லை, அந்த ஞானத்தை யார் கொடுத்துருந்து? கர்த்தர் கொடுத்தா. அவருக்கு உண்மையாக இருங்க. அவன் அல்லேலூயா. ஆக்சென்ச்சரில் ஒரு பிரதர் ஹெச்ஆராக வேலை செஞ்சிருந்தார். நான் போன சர்வீஸில் கூட சொன்னேன், டிமார்ட் எண்ணூர்கிட்ட இருந்து வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட லாங் அவுட் பண்ணிட்டு 4 o'clock வெளியே வரும்போது ஒரு சின்ன குழியில், டிமார்ட் எதிர்க்க ஒரு குழி இருந்து புல்லட்டில் என்ன பண்ணிக்கிறாரு, அந்த ஃப்ரண்ட் வீல் போய் மாட்டின்னு கீழே விழுந்துக்கிறாரு. ஒன்றும் இல்லை, இந்த தலை வந்து இப்படி போயிட்டு இடி வந்துக்குது, அவ்வளோதான். 42 stitches தலை மேலே, 42 stitches, 3 years bed ridden. ரெடி ஆகிட்டு போயிட்டு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரா, எந்த கம்பெனியில் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்களா, அவரை சேர்க்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அவர் பேச்சு ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது, அப்படி ஆகிட்டுக்குது. அவர் ஒரு மாதிரி ஸ்டாமரிங் ஆகிறாரு. பிரதர், உங்களுக்கு நாடி நரம்பு பேச்சு பெலன் இதெல்லாம் கொடுத்துறது யார் தெரியுமா? காலையில் ஏஞ்சி வேலைக்கு போக வைக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். காலையில் ஏஞ்சி இந்த சூரியனை பார்க்க வைக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். நீங்க ஆசீர்வாதத்தை உங்க வீட்டுல கண்ணு திறந்து உன்னை பார்க்க வைத்தது யாரு? கர்த்தர். உங்க முகத்தை பார்க்க வைத்ததே கர்த்தரையா, கர்த்தர். அந்த கடவுளுக்கு உண்மையாய் இருக்கிற அடையாளமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன். என்கிட்ட ஒரு 5,000 rupees கிரெடிட் கேட்டார். நான் சொன்னேன், என்கிட்ட காசு இல்லை பிரதர், ஐ வில் டெஃபினெட்லி ப்ரே ஃபார் யூ, என்னுடைய சிச்சுவேஷன் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ரிச்சாக இருக்கிறார், அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் மணியை வந்து
ரொட்டேஷன் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாம் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயோ ஹோட்டலில் வந்து அவர் 10 ரூபாய் காஃபி வாங்கி தர மாட்டேங்கிறார். அவர் எப்படி கேட்க வரான் தெரியுமா? வாங்கிட்டான்னு கேட்க வரா, நான் பே பண்ணிட்டா, இப்படி தான் கை வைக்க வரா, அதுக்கு மேலே கை உள்ளே போவாதா? அவர் ஒரு 4-5 வாட்டி பில்லெல்லாம் பே பண்ணாராம். அதுக்கப்புறமா தெரிஞ்சிச்சு ஒரிஜினாலிட்டி. சில கிறிஸ்டியனுக்கு கூட எடுத்தா பண்ணிட்டாப்பா, உனக்காகத்தான் வாழ்ந்துங்கிறப்பா. பயம். பணத்தை கொடுத்துட்டா எப்படி குடும்பத்தை பாவமான வாழ்க்கையிலேருந்து பரிசுத்தமாக நடத்தும் போது அந்த பயம் வரல. கொஞ்சம் பரிசுத்தமாக ஆயிட்டு கொஞ்சம் சம்பாரிச்ச பிறகு என்ன வந்துடுச்சு? பயம் வந்துச்சு. அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. எது மேலே நம்பிக்கை போயிடுச்சு? அதுக்கு தான் பணத்துக்கு பவர் இருக்குதுன்ற. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், அத்தை நான் சோதிக்கிறேன். I want to test that. Are you faithful in small things? ஆமென், அல்லேலூயா. எப்பவுமே சொல்ற பாருங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு முதல் இடமே தேவனுடைய ஆலயம் தான். நீங்க வாரம் வாரம் வந்து சாப்பிட்டு போற இந்த சாப்பாடு ஒரு வாரம் உங்களை பலப்படுத்துது. எவ்வளவு பேரை பலப்படுத்துது? ஒரு வாரம் நடத்துது. இப்போ கூட ஒரு அம்மா வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க, என் மனசுல நினைச்சிருந்த இயேசு பேசிட்டார் பிரதர். என் மனசுல நினைச்சிருந்த இயேசு பேசிட்டார் பிரதர். காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் தப்பான காரியத்துக்கு தான் காசு ரொம்ப செலவு பண்றாங்க. ஒரே ஒரு பாவம் பண்ற ஒரே ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு 800 rupees 900 rupees கூட தப்பு பண்றாங்க அந்த போதைக்காக. நம்மலாம் எவ்வளோ அழகா ஆண்டவர் விடுதலையாக்கி, ஏன் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வரணுமா? நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ அழகு தூக்கத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒருத்தன் பாவம் பண்ணாதான் சந்தோஷம்னா, நம்மளை பாவத்தை எடுத்துட்டு பரிசுத்தமா வாழ்ந்தாலே ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நம்ம வச்சேன். Then you can't you know that there is a power in the name of Jesus. அவருடைய பேருக்கு வல்லமை இருக்கு. நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியுமா? அந்த தேவனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? உண்மையா இருங்க. 24 மணி நேரத்துல 10% ஆண்டவர் கொடுங்க. 2.5 hour எப்படியாவது பைபிளை படிங்க, பாட்டு பாடுங்க, மெசேஜ் கொடுங்க. இல்லை யாருக்காவது ஒரு சுவிசேஷத்தை கூட என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 10% உன் வாழ்க்கையிலே நீ ஆண்டவர் கொடு, உங்கள் நேரத்திலையும் கொடுங்க. அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்திலையும். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையில் ரொம்ப அன்பான ஜனங்க, நம்ம சபையை நேசிக்கிற நல்ல தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். கொடுக்காத தேவ பிள்ளைகளை கூட கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஏன்னா அவங்களும் எனக்கு ஒரு டெஸ்டிமனி தான். கொடுத்த தேவ பிள்ளைகளையும் எனக்கு ஒரு டெஸ்டிமனி தான். நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் கர்த்தர் செஞ்சிருந்து விட்டு போல உன் கூட பேல பரலோகத்துக்கு வரோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு நீங்கள் க்ளோஸ் ஆகுறீங்க. என்கிட்ட சாவில் வந்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆகிறவங்க என்ன போய் என் ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும் போது அப்பப்போ கொஞ்சம் அழுவாங்க. ஒரு 3 months 4 months 5 months ஒரு 6 years ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மூவியோ இல்லை ஒரு காமெடியோ ஏதோ பார்த்தோன்னே நார்மல் மைண்டுக்கு என்ன ஆகிடுவாங்க, வந்துடுவாங்க. நான் எங்கே இருக்குவேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆணி ஆயிடுச்சு என்னை என்ன பண்ணிக்குவாங்க, எங்கன்னா ஒரு இதில் மாட்டிட்டு என் பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தான் உங்கள் அப்பான்னு காட்டுவாங்க. வேற பிள்ளைக்கு என்ன சொல்லுவான், அந்த ஆள் உன் தாத்தாப்பா, அவன் தான் உன் தாத்தா. அப்படியே லைனாக வீட்டில் கண்டினே வந்தாங்கன்னா என் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை எங்கே வைக்குவாங்க தெரியுமா? துணியெல்லாம் சுற்றி பீரோ இல்லையா, பீரோ அது கீழே இங்கே வைக்குவாங்க. என்ன ஏதாவது ஸ்க்ரீனோ இல்லை நைட்டில் ஏதாவது சலுக்கு சலுக்குன்னு சவுண்டு வருதோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த பீரோ கீழே வச்சாங்க பாரு, அத்தை கூட வைக்காம எங்கே பண்ணுவாங்கன்னா பாலஞ்ச கிணத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம எங்கே இருக்கிறோம்? பாலஞ்ச கிணத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நீ கர்த்தருக்கு செஞ்சு பாரு, உன்னை பாலஞ்சு கிணத்துல வைக்க மாட்டார், உன்னை பரலோகத்தை ஒரு மடியில உட்கார வச்சு அழகு பார்க்கவா. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா.
6 வருஷத்துல மறக்கிற ஜனங்களுக்கு நீங்க எவ்வளவு உண்மையாக இருக்கிறீங்க? வாழ்நாள் முழுவதுமா மறக்காத தேவனுக்கு நீ எவ்வளவு உண்மையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க உயிரோட இருக்கும்போது கூட அவர் உங்க கூட தான் இருக்கிறார். செத்துட்ட பேர் கூட அவர் அங்க உங்க கூட தான் இருப்பார். ஸோ இன்வெஸ்ட் மோர் இன் த கிங்டம் மைண்ட் செட். நீங்க எதுல ரொம்ப இன்வெஸ்ட் பண்றீங்க தெரியுமா? தேவனுடைய ஊழியத்தை என்ன பண்ணுங்க, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உனக்கு பெரிய சந்தோஷமே கொடுக்கும், அதுதான் பெரிய சமாதானமே உன் லைஃப்ல கொடுக்கும். நான் கூட என்னத்துக்கு அப்பப்போ சர்ச்சை முக்கியமா நான் பண்றது தெரியுங்களா? எவ்ரி டே அண்ட் நைட் உட்காந்து பண்ணிட்டு வேலை முடிக்குவேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுங்களா? நான் போன சர்வீஸ்ல கூட சொன்னேன், எங்கள் ஒய்ஃபோட எப்பவுமே என்ன கேட்கும், why every time you want to do something for church ன்னு கேட்கும். எப்பவுமே என்ன பண்ற நீ சர்ச்சில் ஏதாவது பண்ணினே இருக்கிற. ஐ ஆஸ்க் மை வைஃப், என் ஒய்ஃப்கிட்ட நான் கேட்டேன், பேட்டா நீ என்னத்தை பார்த்து நீ என்ன கல்யாணம் கட்டிக்கினேன்னு கேட்டேன். நான் படிச்ச படிப்பா 6 வாட்டி பிகாம் படிச்சுக்கிறேன், ஒரு வாட்டி நானா படிச்சுக்கிறேன், ஒரு வாட்டி ஃபெயில் ஆகி படிச்சுக்கிறேன், 6 times ஃபெயில், 10th ஒரு வாட்டி ஃபெயில், 7th ஒரு வாட்டி ஃபெயில். எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்படியால் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகி விளையாடுகிறேன். என் ஒய்ஃபு என்ன படிச்சுக்குதுன்னு இப்போ கூட எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப படிச்சுக்குதுன்னு மாற்றத்தான் தெரியும். ஓகேங்களா? அது வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில், பெரிய ஹாஸ்பிட்டலில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் படிப்பாளிங்க. அவங்க வீட்டில் எல்லாமே புக்கை அப்படியே அடுக்கி வைக்கும். நான்லாம் அப்படி இல்லை, எப்போ முடியும் அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் எப்போ காலி பாட்டிலில் போட்டு 2 பட்டாணி சாப்பிட்லாம், அப்போ தான் அது டைஜஷனே ஆகும் எனக்கு. நான் எங்கள் ஒய்ஃபை கேட்குவேன், நீ எதை பார்த்து ஒரு படிக்காதவனை நீ செலக்ட் பண்ண, எதை பார்த்து பண்ணேன்னு கேட்டேன். எங்கள் ஒய்ஃப் சொன்னது ஒன்றே தெரியுமா? நீ தேவனுக்காக ஊழியம் செய்கிற தொட்டுத்தா எங்கள் பாஸ்டர் சொன்னார் உன்னை கட்டிக்கோன்னு சொன்னார். அப்போ நான் எங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், நீ என்னை செலக்ட் பண்ணணுன்னு வைக்கிறது எனக்கு கர்த்தர் தான். அவர் வீடு நல்லா இருந்தா தான் என் குடும்பம் கூட நல்லா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நான் எழுதி தரேம்மா, உங்களுக்கு தெளிவு வரலன்னா அடிப்பட்டே தெளிவு வந்துடும் உங்களுக்கு. உங்கள் பிள்ளைங்களுக்கு ராவும் பகலும் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்வீங்க. ஆனால் இப்படின்றதுக்குள்ள நம்மளெல்லாம் விட்டு போயிடறாங்கம்மா. இப்படின்றதுக்குள்ள எவ்வளோ பேர் உறவுனாக்கட்டும் என்னென்னோ செஞ்சுக்குவீங்க பிரதர், ராத்திரியும் பகலும். ஆனால் இப்படின்றதுக்குள்ள குட் பாய்ன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் நம்மளை தகப்பன் குட் பாய் சொன்னதே இல்லை. இப்படின்றதுக்குள்ள அந்த லவ் அப்படியே ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் என்னைக்கு நான் அந்த மாதிரி ஒடிச்சாரா? when we are useless he loved us man. நீ ஒரு ரூபாய் பிரோஜனம் இல்லாத போதே நம்மளை கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மளை நேசித்தார். உங்க குடும்பம் கூட உன்னை பார்க்காத நிலைமையில இருக்கும்போது என் கர்த்தர் உன்னை பார்த்தாரியா? நீ வாழ்வியான் சாவியான்னு நினைக்கும் போது ஒருத்தர் வரக்கூடாத இடத்துல கர்த்தர் உன்னை தேடி வந்து உன்னை காப்பாத்துறாரியா? அதுக்கு உண்மையா யாருன்ற? அதுக்கு உங்க பணத்தை பார்க்காதீங்க, பணம் முக்கியம் இல்லை, உனக்கு அந்த குணம் வருதான் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம பணத்தை கொடுத்து ஆண்டவர் எதுவுமே ஒரு பெரிய இடத்தை வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஹார்ட். உங்க இருதயம், உங்க இருதயத்தை எப்படி இருக்குது அப்படித்தான். நம்ம சபையில் ஏழப்பட்ட பிள்ளைங்க, பணக்கார உள்ளவங்க நான் பார்த்துக்கிறேன், மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்குவாங்க. 3200 ரூபாய் சம்பாரிச்சா கூட 320 ரூபாய் அழகாக கொடுப்பான். நிஜமா சொல்றேன் சிஸ்டர், அந்த காசை எனக்கு செலவு பண்றதுக்கு கூட ஒரு மாதிக்கும். ஆனா உண்மையா இருக்கிறது அந்த காசுல தெரியுது. ஆண்டவரை பார்த்து கேட்க, ஆண்டவரே உனக்கு உண்மையா இருக்கிறாங்கப்பா, இவங்க 3000 3 கோடியோ 3 லட்சம் கூட சம்பாதிக்கிட்டோம், ஆனா இதுல உண்மையா இருந்தபடியால் இதுக்குரிய பலனை அவங்க வாழ்க்கையில கொடுங்கப்பா. நீங்க கேட்டு பாருங்க சிஸ்டர், நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் விதைத்தாங்க, இன்னைக்கு அவங்க லைஃப்லாம் எப்படி இருக்கிறாங்க. நல்ல நிலத்துல போட்டிங்கன்னா தான் நல்ல வளர்ச்சியை பார்க்குவீங்க. நல்ல இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகம். அதில் விதைக்க ஆரம்பிச்சுடு. உங்கள் நேரத்தை, உங்கள் பலத்தை, உங்கள் தாளந்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை. ஒரு கார் இருக்குதா, அந்த காரை சும்மா நிற்க வைக்காதீங்க. எடுத்துன்னு வந்து யாராவது தூரத்து சர்ச்சுக்கு யாருன்னா வரணும்னு ஆசைப்படுறேன், காலையில் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு போயிட்டு அந்த ஆத்துமாவுக்கு ஒரு டிரைவர் வேலை செய்யுங்க. விதை நான் எழுதி தரேன், அந்த மாதிரி காரை 1000 காரை உன் கர்த்தர் நிற்க வைக்க ஆரம்பிப்பான். ஆமென், அல்லேலூயா. பணத்தை பார்க்கல கர்த்தர், இதில் உன் குணத்தை பார்க்கிறார்.
மறைஞ்சு போகிற ஜனங்களுக்கு நம்ம ரொம்ப செஞ்சிடறோம். அழிஞ்சு போகிற இந்த உலகத்துக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அழியாத கர்த்தருக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பலன் தருவார். ஆமென், அல்லேலூயா. முதலாவது டீக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களை டெஸ்ட் பண்ணுறார். ஆர் யூ ஃபேத்ஃபுல்? ரெண்டாவது ஐக்கு வந்து ஐடென்டிஃபைஸ், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவார். ஏன் பிள்ளைன்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க? இம்மிடியேட்டாக கர்த்தர்கிட்ட வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா நீங்கள் தசம பாகம் செய்யும் போது கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணுறாருங்க. எஸ், ஹி இஸ் மை சைல்டு. யூ ஆர் ஏர்னிங் 40,000 50,000, பட் ஸ்டில் அந்த 4,000 5,000 உங்களுக்கு மனசு வருது பார். காட் ஐடென்டிஃபைஸ் யூ. உங்களுக்குள்ள அந்த ஐடென்டிஃபிகேஷன் கர்த்தர் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கணும். ஆபிரகாம், மெல்கிசேதேக்கு உண்மையாக இருந்த தொட்டு கர்த்தர் ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? ஆசீர்வதிச்சார். நீங்க கூட சரிம்மா கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி செய்யுங்க காரியத்தை. ஒரு அம்மா அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பையனுக்கு பர்த்டேக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துக்கிறாங்க. என்ன வண்டினா, அந்த டியூக் மாதிரி இவ்வளோ பெருசாக வருது. அந்த டியூக்லேயே இவ்வளோ பெருசாகுது, ஒரு மாதிரி இவ்வளோ பெருசாகுது. அட்வென்ச்சர் டியூக் அட்வென்ச்சர் 4.5 லட்சம் ரூபாய் பார்த்து. 4.5 லட்சம் ரூபாய். இவரு வேலை வெட்டிக்கே போகாது. இவருக்கு என்ன வாங்கி கொடுத்துக்கிறாங்க? அட்வென்ச்சர் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து ஒரு மாதம் வாடகை இது லோன் கட்டிக்கிறார். எவ்வளோ டவுன் பேமெண்ட் கேட்டு பாருங்களேன், 2 லட்சம் ரூபாய் பிரதர். எனக்கு அது காஸ்ட் என்னன்னு தெரில எனக்கு. அப்புறம் அந்த தம்பியை போய் கேட்டேன் நான், என்னப்பா இவ்வளோ பெருசாகுது, காரை மாதிரி இது இவ்வளோ பெருசா? ஆமாண்ணா 4.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா. 4.5 லட்சம் ரூபாப்பா, என்னப்பா வேலை செய்கிற? வேலை தேடிங்கிறேன் நானா? ஐயோ, ஃபுல் கேஷில் வாங்கினியாப்பா? இல்லைண்ணா மம்மி பர்த்டேக்கு லோனில் வாங்கினா. நான் சொன்னேன், தம்பி தப்பாக நினச்சிக்காத. எப்படி அழகாக ஷோரூம்காரன் கொடுத்தானோ இந்த வண்டியை, அவ்வளோ அழகாக ஷோரூம்காரனே திரும்பி எடுத்துன்னு போயிடுவான்ப்பா. இது நான் அப்படித்தான் ஆயிட்டுக்குது. நான் இப்போது அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா. என்னப்பான்னு கேட்டேன். அவங்க வீட்டில் ஒரு சின்ன பெட் இருந்துச்சு. அந்த பெட்டை என்ன பண்ணணும், சேல் பண்ணணும்னா. சேல் பண்ணிட்டு எப்படியாவது என் லோனை என்ன பண்ணணும் நான். அவங்க அம்மா என்ன தரமா சொல்கிறாங்க, வாப்பா கொஞ்சம் உனக்கு ப்ரேயர் பண்ணுப்பா, என்னை உயிரெத்து அங்கே எங்கே காசை வாங்கி இந்த வண்டியை ஒன்று வாங்கி கொடுத்தேன்ப்பா. இன்னைக்கு இந்த வண்டி என் வீட்டுக்கு வந்துச்சோ, அன்னியிலேருந்து நிம்மதியாக எழுதிட்டப்பா நான். இந்த வண்டியும் பெரிய தலைநோய் இல்லைப்பா, இவனை பெத்தம் பாரு, இதுதான்ப்பா எனக்கு ஒரு பெரிய தலைநோய். இதில் பத்தாததுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, லவ் வேற பண்ணுறான்ப்பா இவன் லோன் கட்டவே முடியல, இதில் லவ் பண்ணுறான்ப்பா இவன். எனக்கு வேற ஐயோ இந்த அம்மா ஒரு மாதிரி பேசுது. நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் உஷாராக பார்த்து என்ன பண்ணப்பா. ஏன்னா என்கிட்ட கனெக்ட் ஆகில்லை. என்கிட்ட கனெக்ட் ஆகிருந்தாருன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டுக்குவேன். யார் வீட்டு புள்ள அது, நம்ம பேசக்கூடாது. ஸோ விட்டுட்டேன் நான். அப்புறமா பார்த்தா ஷோரூம் கடைக்காரன் எப்படி கொடுத்தானோ அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறாரு. நீங்கள் ஷோரூம்லலாம் பார்த்துக்கிறீங்களா? பைக் வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க, கீயை ஒரு பெரிய அட்டை மாதிரி வச்சு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு. லோன் கட்டலைன்னா நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள், ஒரு பேப்பரை வச்சு நம்பருங்களை பார்த்துனேங்குவாங்க. ஒரு 20 பேர் உங்கள் வீட்டுக்கு எப்படி வருவாங்கன்னா, நீ தூங்குற நேரத்தை சடனாக வருவாங்க. கொடுத்தது ஒருத்தர், பிடிக்க வந்தது 10 பேருக்கும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் என்னைக்கும் என் வாழ்க்கையில் ஏதாவது நான் நல்லது பண்ணிக்குவோம். எடுத்துன்னு போயிட்டான் அவன் வண்டிக்காரன், லோன்காரன் எடுத்துன்னு போயிட்டான். இப்போ 2 லட்சமும் லாஸு. பத்தாவதுக்கு இந்த புள்ளைய பெற்றுந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, லாஸ். வயிற்றுலலாம் அம்மா என்ன நினைக்குவேன், என் புள்ள வந்தா போதப்பா, எனக்கு ஒரே ஒரு வாரின்னு போயிடும். வாரிசை கேட்காத, வாரிசை கேட்காத, கர்த்தருடைய புள்ளையே கேளு. உனக்கு தெரியாது பாலை ஊத்துறியா பாம்புக்கு பாலை ஊத்துறியா, என்னைக்கு உனக்கு நாகப்பாம்பா மாறுதுன்னு தெரியாது. ஹலோ, நல்லா தானே போயிருந்தாருப்பா, இவர் எப்படிடா டக்குனு வராரு. எனக்கோ என்னடே தெரியல, அங்கே வந்தா தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி அடைகிற இந்த ஊழியத்தில்.
ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா பார்த்து சொல்கிறாங்க, இப்போ எல்லாமே வேஸ்ட்டுப்பா, எனக்கு புருஷன் இருந்தார், அவரை குடிச்சு செத்து போயிட்டான். இவன் ஒருத்தன் வந்தான், அவனா ஒரேடே செத்து போயிட்டான். இவன் டெய்லி சாவடிக்கிறான் என்ன. பாருங்களேன், இவங்கெல்லாம் வெறுத்துட்டாங்க. வெறுத்துட்டு தொட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த கடவுளாக என்னை பார்த்து எடுத்துக்கினா கூட நல்லா கற்று பண்ணுறாங்க. உங்களை அந்த நிலைமைக்கு ஆண்டவர் விடல, அவ்வளோ ஜல்தி கர்த்தர் உன்னை காப்பாற்றிட்டார் தெரியுங்களா. அவ்வளோ ஜல்தி வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த மைண்ட் செட்டை என்ன பண்ணிட்டார் ஆண்டவர். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த நிலைமைக்கு வந்து மாறாதீங்க, இப்போவே மாறிடுங்க. டெம்பரரி ஆக்கிறதுக்கெல்லாம் நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், நித்தியமானத்துக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு விதையை விதைக்கும் போது இந்த சேரில் வந்து ஒரு புதிய ஆத்மா உட்காந்தா, அந்த ஆத்மா நம்மளாம் செத்துட்ட பிறகு பரலோகத்தில் பார்க்கலாம். எங்கே பார்க்கலாம்? அவங்களெல்லாம் பரலோகத்தில் பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கே உங்களுக்கு பணம் வேணும்னா தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு கூட என்ன வேணுமா? இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து ஹிந்து மனுஷன், அவர்கிட்ட நான் போய் சொல்ல முடியாது நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், வாடிக்கை கேட்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லுவார், எனக்குள்ள ஆவிக்குதுப்பா, நீயா போனா சரிப்பா, இல்லை ஏன் ஆவி ஒரு மாதிரி ஆவிப்பாடுவார். கரெக்டாக இல்லைங்களாம்மா? ஸோ உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே மணி ஹேஸ் பவர். நான் மறுபடியும் சொல்கிறேன், பணத்துக்கு பவர் ஜனத்துக்கு கூட இல்லை. அதுக்கு தான் அந்த பவர் ஆண்டவர் உடைக்க ஆசைப்படுறாரு மைண்ட்லேருந்து. எல்லாத்துக்கும் செய்ய உங்க கை கூசாது, கடவுளுக்கு செய்யும் போது உங்க கை என்னாகும், அதுதான் மாம்சமான ஆவி. அது 5000 ரூபாவா 10,000 ரூபாவா என்னத்துக்கு? அவர் உங்களை கொண்டு வந்த விதத்துக்கு 5000 ரூபாயில 50 ஃபோன் நம்பர் நீ எழுதினா கூட பத்தவே பார்த்தார். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஆசீர்வாதம்லாம் இருக்குது, சம்பாரிச்சவங்க இல்லாதாயிட்டாங்க. பணம்லாம் இருக்குது, பணத்தை சம்பாரிச்சவங்க இல்லை. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸுங்க, எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க, எவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயருக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக டிவோர்ஸ் ஆகுது. இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் மெலீஸாக ஒருத்துக்கிறார், இந்தியன் பிளேயர், அவருக்கு 4.5 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறார். யாருக்கு? அவங்க ஒய்ஃப்க்கு 4.5 கோடி ரூபாய். பிரதர், எல்லா பணம் வந்தால் ஒன்றா சேரும்னு நினைக்குவாங்க, ஆனால் பணம் என்ன பண்ணுவீங்களா? ஸோ மணி இஸ் நாட் அ பிளெஸிங் பிரதர், ஷுட் ஹாவ் அ ப்ரொடெக்ஷன் இன் மணி. பணத்தில் என்ன குணம் தெரியுமா உனக்கு? பாதுகாப்பு குணம். ஆனால் பணம் 1000 செஞ்சுட்டு போயிடும் அப்புறமா. ஆமென், அல்லேலூயா. ஸோ வென் யூ tithe it, God identifies. என் பிள்ளை அவங்க குடும்பத்தை பார்க்கல, அவன் வாழ்க்கையை கூட பார்க்கல, என் ராஜ்யத்தை தேடுறபடியால் முதலாவது என் பிள்ளைக்கு நான் இறங்க ஆசைப்படுறேன். ஆமென், அல்லேலூயா. நாட் ஒன்லி இன் மணி, பணத்தில் மாட்டம் இல்லை, உங்க 24 மணி நேரத்தை கூட 2 ஹவர் ஆண்டவர் கொடுத்துருங்க, உங்களை ஐடென்டிஃபை பண்ண கர்த்தர் வருவார். ஆமென், அல்லேலூயா. மூணாவதாக இன்னொரு டீ. அந்த டீ என்ன சொல்லுதுன்னா, மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10-12 சொல்லுது, He tests the God's promise. அந்த டீயோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு பண்ண அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? டெஸ்ட் பண்றார். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமை இங்க இருக்காத, நீ இங்கேருந்து போன்றார். அப்போ ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவரே நான் இங்கேருந்து எப்படி போய் அங்கே தண்ணி வருமா, எதுவுமே வராதே அப்படின்னா, நீ போ, நான் சொன்னதை என்ன பண்ணுவேன், நான் செய்வேன். எல்லா ஜனமும் சொல்றாங்கப்பா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்காது, எல்லாம் சொன்னதை கேட்காத, நான் என்ன உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், அதை செய். அதை செஞ்ச பிறகு அவர் பெலன் கொரியும் போது கர்த்தர் குழந்தையை கொடுத்து பலப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, அவருடைய பண்ண வாக்கு தத்தத்தை டெஸ்ட் பண்றதே உங்க தைத்தான். இந்து பிரதர்ஸுங்க பெரிய பெரிய வீடுங்களை சொத்துங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்துன்னு போய் கொடுத்துட்றாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு பேப்டிசம் கூட இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கல, பைபிள் ஸ்டடி எடுக்கல, ஒன்றுமே எடுக்கல. வை தே கிவ்? தேர் சம் ஃபார்முலா இன் தட் கிவிங். அது ஒரு ஃபார்முலா இருக்குது. மாங்காய் மலரும் வளரணும்னா மாங்காவை என்ன பண்ணணும், நம்ம விதைக்கணும், நட்டணும். இந்த விதை நீங்கள் விதைச்சா தான் அது மரம் வளரும்.
விதைச்சது ஒன்று, வருது ஒன்றா இருக்காது. ஒரு மாங்காய் கொட்டை போட்டு ஒரு மாங்காய் வந்து இல்லை வரும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வந்து வாய்க்கை செய்வார். ஆமீன், அல்லேலூயா. நீங்கள் நினைக்கும் போது, உனக்கு தேவையாக இருக்கும் போது கர்த்தரே அனுப்பிடுவார் எல்லாத்தையுமே. ஆமீன், அல்லேலூயா. அடுத்ததாக H. H என்ன அப்படின்னு சொன்னால் ஹானரிசம். சொல்லுங்க, ஹானரிசம். யூ ஷுட் ஹானர் காட். பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். Yes, honor your Lord with your wealth. எவ்வளோ பேர் ஆனர் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துக்கிறாரா, அந்த வீட்டை ஜெபம் நடத்துங்க, ஆண்டவரை துதிங்க. அந்த வீட்டில் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. எங்கள் 4 வீடு பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறேன், நான் ப்ரேயருக்கு கூப்பிட்டு வரேன். இந்த வீடை கொடுத்துருந்தே கர்த்தர் தான். என்னை கார் கொடுத்துக்கிறார் ஏசப்பா. அந்த கார் சும்மா நிற்கிறதோட சண்டேஸில் என்ன பண்ணுங்க பிரதர், யாரோ வர தூரத்துலேருந்து வர்றது கஷ்டமாக இருக்கிறாங்களா, இந்த காரை நான் என்ன பண்ணுறேன், ஐ ஹானர் இட். ஒரு 4 பேர் சர்ச்சுக்கு வந்து சத்தியத்தை கேட்கட்டும் பிரதர். எங்கள் வாழ்க்கை மாறினது போல் அவங்க வாழ்க்கையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்தவர் உனக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஹானர் த லார்ட் த்ரூ யுவர் வெல்த், த்ரூ யுவர். ஒரு சிஸ்டர் கூட நம்ம சர்ச்சில் ரொம்ப ஏழைப்பட்டவங்க, அவங்க குழந்தையோட மோந்திரத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட காசு இல்லை பிரதர், ஆனால் இது இருக்குது, ஏதாவது வெஞ்சு செஞ்சு என்ன பண்ணுங்க. அவங்க ஏழைத்தான், ஆனால் மனசு எப்படி இருக்குது பாரு. அதுதான் சொல்கிறேன், யாரும் ஏழை இல்லை, கொடுக்காதவங்க ஏழை இல்லை, கொடுக்காதவங்க காஞ்சைக்கும் ஏழைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு நேக்கணும். அக்கௌண்ட்டில் போட்டு 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 அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக்கும், அக்கௌண்ட்டு பேருக்கும் இருக்கும், அக்கௌண்ட் ஓனரு. ஒரு டாக்டர் அன்னைக்கு சொன்னார், நீ ஐசியூவில் வந்து ரொம்ப சீரியஸாக படுத்துனுங்கும் போது என்னுடைய வீட்டுது டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வா, என்னோட காருது ஆர்சி புக் எடுத்துன்னு வா, நீ கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா எங்க, எங்கள் அம்மா எங்க, எங்கள் ஜனம் எங்க, என்னை நேசித்த எங்க தான் கேட்குவேன். அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா? விட்டு போகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. விட்டு போகிறது என்றைக்குமே விட்டு போகிறது தான். நம்ம விட்டு போகிறது என்றைக்குமே விட்டு போகிறது. 13 நாள் ஒரிசாவில் நான் இருந்தேன். நான் என் வீட்டுக்கு வரும்போது என் காரை நான் போய் பார்த்தேன், ஃபுல்லு டஸ்ட்டு பிரதர். ஏன்னா நான் தான் அந்த இடத்துல இருந்தால் க்ளீன் எல்லாம் பண்ணி வைக்குவேன், நான் இருந்தால் சில அலைன்மெண்ட் எல்லாம் அந்த இடத்துல நடக்கும். புல்லோட்டு அது யார்தோ காலி பாட்டில் போடுற மாதிரி ஆகிட்டுக்குது. அது அந்த இன்னொரு காரு அது ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது. ஆண்டவர்கிட்ட உட்காந்து நீ கேட்குறீங்க, என்னப்பா இந்த பக்கம் நான் வராதவே இவ்வளோ டஸ்ட் ஆச்சுங்க, நீ செத்துட்டினா மக, இன்னும் கொஞ்ச நாள் இது என்ன பண்ணுவாங்க, OLXல எடுத்துருவாங்க, எதுவுமே உண்டு இல்லை, நீ போனால் எல்லாமே டஸ்ட்டு தான் அடிக்கும். ஆனால் டஸ்ட் அடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம். ரொம்ப பேர் ஆசைப்படுறது நான் தருவேன், எனக்கு ஒரு பெரிய பில்டிங் கொடுப்பாம்மா, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கத்த தருவார். அந்த பில்டிங் என்ன நோக்கத்துக்காக கேட்குறேன், நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்காக இல்லை, என்னை படைத்த என் ஆண்டவர் யார், அது நிமித்தமாக என் தேவனை நான் கனப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. எழுதி தரமா இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மொதோ நீ செய்யறது கடவுளுடைய வீட்டுக்கு தான். நீங்கள் செய்கிறது யாருக்கு தரமா இருக்கும், கடவுளோட. பெரிய பெரிய அம்மாங்க அப்பாங்களாம் வயசில் பெரியவங்களெல்லாம் போய் கேட்பாருங்களேன், ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, எல்லாமே போய்ப்பா, எல்லாமே மாயே. காலையில் எப்படி மேகம் வருது, சூரியன் எப்படி வருது, திரும்பி அந்த இடத்துக்கு எப்படி போகுது, அதே போல தான்ப்பா. எல்லாரும் வருவாங்க, கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து கை தட்டுவாங்க, மொய் எழுதுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. உங்கள் வீட்டில் சண்டை போடும் போது யார் வருவாங்க, யார் வருவாங்க சிஸ்டர்? யாரும் வரமாட்டாங்க. ஃபேமிலியில் கூட யாருன்னா வந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏன்பா பிரச்சனை, இவங்களுன்னுவாங்க. ஆனால் நம்ம இவங்களுக்காகத்தான் என்ன பண்ணுறோம், 5 லட்சம் கொடுத்து லோன் வாங்கி கல்யாணம் கட்டுறோம். எப்படி கல்யாணம் கட்டுறீங்க, லோன் வாங்கி எதுலாவது கெடிக்கமா 10 லட்சம்.
ஒரு லோன் வாங்கி என்ன பண்ணணும், கிராண்டாக பண்ணணும். வெள்ளை குதிரையில் நான் வரணும், என் மனைவி ப்ரௌன் குதிரையில் வரணும். அப்படியே இருந்து என்ன பண்ணோம், ரைஸ் கோர்ஸ் போய் ஓட்டினே நாங்கள் என்ன பண்ணோம். 2 பேருக்கு சண்டை நடக்கும் போது யார் வருது, யார் வருதுமா ஜெனி கேளுமா. அம்மா அப்பா சொந்த பந்தம் பக்கத்தில் இருந்தான். அவங்களுக்கும் ஏதாவது இவங்களுக்கும் கிளாஷ் ஆயிடுச்சுன்னா அவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, அப்படித்தான் வரணும். அவங்களுக்கு யார் சொல்லுவாங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணத்தை செய்கிறோம். ஆனால் ஒன்றுமே வாங்காமல் இலவசம் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கிறார். உங்கள் கல்யாணத்தை உங்கள் வாழ்க்கையை அமோகமாக நடத்துகிறார். இது இல்லை சிஸ்டர், உயிரே கொடுத்தா கூட பத்துவே பத்தாது. ஆனஸ்டாக சொல்கிறேன், நம்ம உயிரை கொடுத்தா கூட ஆண்டவருக்கு பத்துவே பத்தாது. ஏன்னா அவ்வளோ அளவு கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை எவ்வளோ அழகு ஆண்டவர் மாற்றிக்கிறார் பார்த்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு வாயிலிருந்து கெட்ட வார்த்தை கூட வாயிலிருந்து வர மாட்டேங்குது. அப்போனா உன்னை எவ்வளோ சுத்தமாக மாற்றிக்கிறார் பார்த்தியா? ஒவ்வொரு நாளும் வாயில் அசிங்கமாக ஒரு அசிங்கமானதை பார்த்துன்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சுத்தமாக்கிக்கிறார். அந்த சுத்தமாக்கின தேவனுக்கு எவ்வளோ கனப்படுத்தினாலும் பத்தாது பிரதர், 100% பத்தாது பிரதர். அதுக்கு தான் சொல்கிறேன், வயசான அம்மாங்களுக்கும் சொல்கிறேன், வயசு ஆயிடுச்சு, இப்போ வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, வாங்க ஊழியம் பண்ணலான்னு, வாங்க கர்த்தரை கனப்படுத்தலாம், ஏதாவது செயல் ஆண்டவருக்காக, ஏதாவது சின்ன சின்ன விஷயமோ. வாலிப பையனே, நீ கூட ஓடிவா, உன் பலன் இருக்கும் போதே ஊழியம் செஞ்சுடு. பலன் அற்றி போய் ஒன்றுமே நீ செய்ய முடியாது. நீ எல்லாருக்கும் செஞ்சுப்பார், கடைசியில் வர்றது எல்லாரும் பாய்த்தான், பிஸின்னு தான் வார்த்தை. கர்த்தர் அப்படி இல்லை, என்னைக்குமே வான்னு சொல்லி மார்போடு காத்திருக்கிற தேவன். நான் உன்னை பார்த்து பிஸின்னு இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. இனி வரைக்கும் நம்ம நலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. கடைசியா இ என்ற ஆல்பபெட்டுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்? யாராவது சொல்ல முடியுமா? என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார்? வாசிக்கலாம். மலாக்கி 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. தமிழ்ல மைக்கில் வாசிங்க சிஸ்டர், தமிழ்ல மைக்கில் வாசிங்கப்பா. ராஜா மைக் கொடுப்பான். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. என் ஆலயத்தில் ஆகாரம். ஆகாரம்னா என்ன? சாப்பாடு. என்ன சாப்பாடு? சர்ச்சில் வந்து சாப்பாடு என்னத்தை ஆண்டவர் சொல்லணும்? சர்ச்சுக்கு வந்து ஏன் சாப்பாடு சொல்லணும்? கல்யாணத்தில் தான் சாப்பாடு, சர்ச்சில் ஏன் சாப்பாடு? என்ன சாப்பாடை சொல்றாரு? இது வந்து நம்ம ஆத்துமாக்கு சாப்பாடு. இன்னைக்கு இது இல்லாத தொட்டு தான் ரொம்ப பேர் செத்து போறாங்க. இந்த உணவு இல்லாத தொட்டு தான் சூசைட் நடக்குது. இந்த உணவு இல்லாத தொட்டா கொலை நடக்குது. இந்த உணவு இல்லாத தொட்டு தான் தற்கொலை நடக்குது. இந்த உணவு இல்லாத தொட்டா கொலை நடக்குது. பைபிள் சொல்லுது, என் ஆலயத்துல உணவு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி அப்படின்னா இந்த மன்னா இருக்கும்படிக்கா என்ன செய்யறாரு? தசம பாகங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு? பண்டசாலையில கொண்டு வாங்க. அப்படின்னா சர்ச்சில் சாப்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க தசம பாகத்தை கொண்டு வர. காசு கொடுத்தா சாப்பாடு வருதா? அப்படி இல்லை. இந்த கணக்கு கவனமாக தெரிஞ்சுக்கங்க. உங்கள் பாஸ்டரு நல்ல செய்தியை கொடுக்கணும்னா அவர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். நீங்களே சும்மா வேலைக்கு போயிட்டு ஊழியம் பண்ணுனா என்ன பண்ண முடியும்? அதுக்குது ஆக மாட்டேங்குது. அப்போனா உங்கள் பாஸ்டர் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா ரெடி பண்ண முடியும். இது உணவுன்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? இப்போ சாப்பாடு பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பிரியாணி, ஒரு கபாபு, ஒரு ரைத்தா, சொல் முகம் ஜெனு 1 hour, ஒரு 2 hour. நீ பண்ணால் 4 hour ஆகுப்பா, நீ 2 hour. இவர் மதியானம் சாப்பாடுன்ற ராத்திரி எத்தனை வருவார்? இவர் ஒரு 2.5 hour ஆகும். கரெக்டாக இல்லைங்களா சிஸ்டர்? 2.5 hour சாப்பாடு எடுத்துன்னு வந்து ஒருத்தருக்கு முன்னாடி நீங்கள் வச்சின்னா எவ்வளோ நேரத்தில் அந்த சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷமோ ஒரே வாயில கூட என்ன பண்ணலாம்,
அதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படின்னா இன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துன்னு வரத்துக்கு நாங்கள் ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? எங்களுக்கு நேரம் இருந்தால் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சாப்பாடு எடுத்துன்னு வந்து அந்த நேரம் எங்களுக்கு வரணும்னா முதல் நாங்கள் அந்த பணத்தில் விடுதலையானா தான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு தர முடியும். ஆமென், அல்லேலூயா. Always a man of God should be in the presence of God. என் மகன் எங்கே இருப்பானா, அவன் தகப்பன் எங்கே இருக்கிறாரோ, என்னுடைய ஊழியக்காரன் எங்கே இருப்பான், நான் இருக்கிற இடத்துல தான் என் ஊழியக்காரன் இருப்பான். இதுக்கு ஏன் ரொம்ப பாஸ்டர்னால அவன் வாழ்க்கையை கட்ட முடியல, சபையை கட்ட முடியலனா, they are very busy in their life. அவங்கள தாங்குகிற யோசுவாக்கள் இல்லை, அவங்கள தாங்குகிற ரூத்துகள் இல்லை, அவங்கள தாங்குகிற தீமோத்திகள் இல்லை. பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற இயேசுவை போல ஜனங்கள் இல்லை சபையில். ஆமென், அல்லேலூயா. நீங்களாம் நினைக்கிறீங்க ஏதோ பாஸ்டர் எடுத்துன்னு வந்து ஒரு அவர் பேசிட்டு போயிடுறாரு. சும்மா வந்து பேசுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க. 12 நாளில் பிரதர் நவீனும் பிரதாப்பும் இவங்களெல்லாம் பேசினேன். பிரதாப் என்ன தரப்பு வந்து சொல்கிறார், பாட்டுனா எல்லாரும் பாடிடுறாங்க, மெசேஜ்னா எல்லாம் சைலண்ட் ஆகுறாங்க. அதுவும் நீங்கள் இருந்தால் ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்கண்ணா, நான் இருந்தால் தலை கூட ஆட்ட மாட்டேங்கிறாங்கண்ணா. கண்டிப்பாக அது ஆகும். என்னால் பிரதாப் மாதிரி வர்ஷிப் பண்ண முடியாது. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பாருங்க, சாப்பாடு தெரிஞ்சிடுது. நீங்கள் ஒருத்தரும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடாது, ஒருத்தரும் டிகிரேட் பண்ணி பேசக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணோம், ஆனால் அவங்களுக்கு தெரியாமவே நீ என்ன பண்ணோம் ஆகுதா? அப்படி ஆகுதுங்களா சிஸ்டர்? என்னத்துக்கு பாஸ்டருக்கு கொடுக்கணும்? ஹோட்டலில் பண்ணுற சாப்பாடுக்கே நீங்கள் பில் பண்ணுறீங்க, உன் ஆத்துமாவுக்கு உணவு கொடுக்கறது பில்லு இல்லை, உன் வாழ்க்கையை கொடுத்தாலே பத்தாதுமா. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்கணும்ட்டு தான் இந்த தேவ மனுஷனை இவர் அனுப்புனார். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஈவன் வி ஹேவ் ப்ராப்ளம்ஸ், ஈவன் வி ஹேவ் டு பே ரெண்ட்ஸ். எனக்கு எங்கள் ஃபேமிலி இருக்குது, பிள்ளை இருக்குது, இப்போ அடிஷ்னலாக ஒருத்தர் வந்துட்டுக்கிறார். ஸோ நாங்களாம் ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாப்பாடு பண்ணி எடுத்து வந்தோம். அவசரத்தில் சாப்பாடு பண்ணி எடுத்து வந்தால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணுமா, துக்க கஞ்சிங்க வேணுமா? நல்ல சாப்பாடு வேணும்னா தாங்கிறதுக்கு கற்றுக்கங்க. பாரத்தை கொடுக்கக்கூடாது, இந்த பாரத்தை லகுவாய் மாற்றத்துக்கு செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. சர்ச் இஸ் நாட் அண்டர் எனி ஆர்கனைசேஷன். நம்ம சபை வந்து எந்த ஆர்கனைசேஷன் கீழே இல்லை. எங்கேயும் போயிட்டு நம்ம சர்ச்சில் யார் கீழே இல்லை. we are an independent church. we are an independent church. we are submitted to God and I have a pastor. எனக்குன்னு ஒரு பாஸ்டர், எனக்கிட்ட ₹1 கூலி கொடுக்க மாட்டார். அவர் சொல்கிறதால தான் வசனத்தை தர போய் வேலை செய்வார், வசனத்தை தர போய் வேலை செய். நான் கொடுக்குற சாப்பாடு நீ செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண, அத்தை இன்னொரு ஸ்டைலில் கொடுன்னுவார். அப்போ நான் சாப்பாடு செய்கிறதுக்கு என்ன வேணும் எங்களுக்கு? இப்போ நானே 10 ஹவர் வேலைக்கு 10 ஹவர் தூக்கம் 4 ஹவரில் சாப்பாடு செஞ்சாலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது. அந்த 4 ஹவரில் 4 பேருக்கு பிரச்சனை வந்துடுது எனக்கு. இவங்க எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நாங்கள் சாப்பாடு பண்ணி உங்களுக்கு எத்தனை வரணும்னா முதல் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும். தெரிஞ்சுக்க, சீக்ரெட் ஆஃப் சோயிங். யூ ஆர் நாட் சோயிங் ஃபார் அ மேன், யூ ஆர் சோயிங் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். என் நல்ல சாப்பாடு வரணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னொன்று என்ன தெரியுங்களா, இதில் இருக்கிற சீக்ரெட்டு, இந்த சாப்பாடை விதைச்சிங்க பாரு, உங்களுக்கும் அறுவடை. அதில் யார் விதைக்காத புதுசாக வந்தாங்க பாரு, அவங்களுக்கும் கர்த்தர் அறுவடையை கர்த்தர் கொடுத்துருவார். அப்போனா உங்கள் மூலியமாக 1000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. So don't be stingy. Be a cheerful giver. Love to give. Giving us power. Giving us, for God so loved the world. இந்த உலகத்தை நேசித்தபடியால் தன் சொந்த அவர் என்ன பண்ணார்? கொடுத்துட்டார். நீங்களும் தேவனை நேசிக்கிறது உண்மைன்னா எல்லாத்தையுமே கொடுப்பீங்க. நான் பணத்தை மாற்றம் சொல்ல, உங்கள் வாழ்க்கையை கொடுப்பீங்க, உங்கள் நேரத்தை கொடுப்பீங்க. தேவனுக்காக ஏதாவது செய்யணுன்றது எல்லாத்தையுமே நீ கொடுக்க ஆரம்பிப்ப. Because this is eternal. Everything is temporary. Everything is temporary. ஆமென், அல்லேலூயா. என் குழந்தையை தூக்கி நான்
மார்பில் சாஞ்சி என்கிட்ட அது பேசிக்கும் போது நான் பாப்பாவை பார்த்து சொன்னேன், மகம் இப்போ புது ப்ராஜெக்ட் எனக்கு வந்துக்குது மகன். அவர் சிரிச்சுங்கிறார். இப்போ இவர் கையை இன்னொருத்தர் கையை பிடிச்சி கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ண சொல்லு, கஷ்டப்படணும். பாரு, இவங்க லைஃப்பை பார்த்துன்னு போகிறதுக்காக யார் கஷ்டப்படணும்? யார் கஷ்டப்படணும்? சொசை பிரதர், அப்பா அம்மா கஷ்டப்படணும். இவங்க நம்மளை விட்டுட்டு போகிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாரு. நம்மளை விட்டு போகாத கர்த்தருக்கு நம்ம போய் எவ்வளோ கஷ்டப்படணும். தெரிஞ்சுக்கங்கம்மா சீக்கிரட்டை. இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இவங்க நாளைக்கு நம்மளை பார்க்குறாங்களா பார்க்குறது யாருன்னு டவுட்டு தான். எத்தனையோ அம்மா அடிபட்டுக்குவீங்க, உங்களுக்கு 100% தெரியும் எல்லாம் வேவாத கேஸுங்க தான். கரெக்டாக இல்லைங்களா? புதிய கார் வந்தோம், பழைய காரை என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. அதுதான் பிரதர், ரீப்ளேஸ்மெண்ட்னு ஆயிடுச்சுன்னா எல்லாரும் மறக்கிற நிலைமை. தப்புன்னு சொல்ல, இதுதான் உலகம்னு சொல்லுறேன். ஆனால் இவங்களுக்கு போயிட்டு உழைச்சு உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிக்காதீங்க, ரொம்ப அழிச்சிக்காதீங்க. வாங்க, அழியாத ஒரு கர்த்தருக்கும் செய்யலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களையும் கவனிக்குவார், உங்களையும் கவனிக்குவார், உங்கள் குடும்பத்தையும் கவனிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல ஆசைப்படுகிறேன், கர்த்தரை நான் கனப்படுத்த ஆசைப்படுகிறேன். எவ்வளோ பேர் ஆசைப்படுறீங்க நம்ம சர்ச் பெருசாகி பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. ஒரு அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு போன வாரம் ஃபோன் பண்ணி, பிரதர் நான் ரொம்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிறேன் பிரதர், நான் ரொம்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிறேன். ஆனால் இந்த சர்ச்சில் வந்து நாங்கள் இவ்வளோ வளர்ந்துக்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது பிரதர். நான் வேறு சர்ச்சை டாமினேட் பண்ணல, நம்ம சர்ச்சில் கடவுள் இருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நம்ம சபையில் கடவுள் இருக்கிற தொட்டு தான் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிறாரு, மாற்றத்தோடு. ஆனால் இவ்வளோ ஜல்தி இவ்வளோ சேஞ்ச் ஆகும் எனக்கும் என்ன பண்ணல பிரதர், தெரியவே இல்லை. நான் மாறிட்டேன், என் புள்ள மாறிடுச்சு, என் மகன் மாறிட்டேன், எல்லாரும் மாறின்னுக்கிறோம் பிரதர். எப்படி கர்த்தர் இல்லையா? அந்த அம்மா இன்னைக்கு உட்காந்து சேரில் வந்து உட்காந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரோ ஒருத்தர் விதைச்ச விதை தான். இப்போ பிரதர் நவீன் விதைச்ச விதைனால பிரதர் பிரதாப் உக்காணிக்கிறார், பிரதர் பிரதாப் விதைச்ச விதைனால ஜோஷுவா உக்காணிக்கிறார். அப்போ நீங்கள் உக்காணின்னு நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே ஒரு குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், எஸ்டாப்ளிஷ் பண்ணினேக்கிறார். அப்போனா உங்களை அறியாமவே நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. You can serve God through your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவரை சர்வ் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ண முடியும், சர்வ் பண்ண. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி எல்லாம் வர வச்சு ஒரு நாள் நீங்கள் ப்ரேயர் வைக்கலாம், கனப்படுத்துங்க. கூப்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய எழுப்புதல் சத்தம் ஸ்டார்ட் ஆகட்டும், ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும். உங்களுக்கு வந்த சத்தியம், உங்களுக்கு வந்த அந்த மன்னா அவங்களுக்கும் போய் சேரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நாங்கள் இப்போ தான் ஜஸ்ட் சர்ச்சுக்கு வந்துருக்கிறோம் பிரதர், ஆனால் எங்கள் மைண்டில் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னா, ரொம்ப வருஷமாக இவன் ஒரு சர்ச்சுக்குன்னு போயின்னுக்கிறாங்க, ரொம்ப சண்டை போடுறாங்க பிரதர், இவன் ரொம்ப சண்டை போட்டுனே இருக்கிறாங்க, என்னன்னே தெரில பிரதர் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் போய் பேசுங்க பிரதர், என்ன கூப்பிட்டாதீங்க பிரதர், நீங்களே பேசுங்க, நீங்கள் பேசினாலே கடவுள் உங்கள் மூலியமாக பேசுவார். போய் பேசிக்கிறாரு. ஃபேமிலியே அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டு மாறிட்டு இருக்கிறாங்களா. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து இவ்வளோ அளவுக்கு மாறிக்கிறீன்னா கண்டிப்பாக அப்போ கடவுள் இருக்கிறாரு தான் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவரை மாற்றின ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிறாரா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கும் ஆசீர்வாதம் வரணும், இங்கே புதுசாக வர ஜனங்களுக்கு என்ன வரணும். அப்போனா ஜபம் பண்ண மாற்ற பத்தாது, விசுவாசம் இருந்தால் மாற்ற பத்தாது, கிரியவும் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. கம்பிரதா வாங்க, உங்கள் நேரத்தை கொடுக்கறதுக்காக சேர்ந்தா வாங்க, விதைங்க அத்தை, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அழகாக கர்த்தரை பார்க்க போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேங்காக்லையா தைலாண்ட்லையா, எல்லாத்துலேயுமே ஆகிக்குதுல. பேங்காக் வேறு தைலாண்டு வேறையா சொல்லுப்பா, எனக்கு தெரியல. எல்லாத்துலேயுமாவா வேறு செப்பரேட்டாக இருக்க தர. நான் பார்க்கும்போது நேற்று நியூஸ் வந்து 2 பேர் செத்துருந்தேன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய பில்டிங்கில் 2 பேர் ஆயிருந்தாங்க. நான் யோசிச்சிருந்தேன், இன்னைக்கு காலையில் நியூஸ் படிச்சுங்கிற 1640 மெம்பர்ஸ் செத்துக்கிறாங்க. எவ்வளோ மேலே பில்டிங் எப்படி ஆடின்னுக்குதுனாமா, அப்படியே இந்த ஃபிஷ் டேங்கில் தண்ணி ரொம்பிட்டு நீங்கள் யாராவது தூக்கின்னு போகும்போது இப்படி ஆடுது பாருங்க. மேலே ஸ்விம்மிங் பூல் டெரஸில் அந்த தண்ணி என்ன இங்குது, கீழே ஊற்றின்னு இருக்குது. ஷேக்கான ஷேக்குக்கு எவ்வளோ மில்லியன்ஸ் பிரதர் வீடு கட்டுறதுக்கு. அது 18th ஃப்ளோரோ 40th ஃப்ளோரோ எவ்வளோ நிமிஷத்தில் போயிடுச்சு.
2 செகண்ட். இதுதான் நீங்க கட்டுற வீடெல்லாம் தெரியுங்களா? இதுதான் 2 செகண்ட்ல உறவுகள் போயிடும். நீ கட்டின ஆலயங்கள், பங்களாங்கள் எல்லாமே விழுந்து போயிடும். ஆனா தேவனுக்காக ஊழியம் செய்து ஒரு நாள் விருதாய் போவார். இதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா? டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரீங்களா? உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாங்க. அதுலயே ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நல்லா என்ன பண்ணுவீங்க, உணர்வீங்க. எல்லாரும் வந்து அழுகுறாங்க, என் குடும்பம் போயிடுச்சு. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, என் வீடு போனா கூட பரவாயில்ல பிரதர், என் பிள்ளைங்க என் பொஞ்சாதி வந்துடுச்சு, நல்லா இருந்துச்சு. வயநாட்டில் கூட ஊருக்கு போயிட்டு வீடியோ காலில் பேசிட்டு தூங்குனாங்களாம். அப்படியே தரமட்டம் ஆயிட்டுக்குது. அவர் சொன்னார், நான் ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு இதை கட்டி என் பொண்டாட்டியும் பிள்ளைய காப்பாற்ற நான் வர்றதுக்கு இதுக்கா என் பொண்டாட்டி பாடியை கூட நான் பார்க்க முடியல. நம்பரை வச்சுக்கிறாங்களாம், ஏதோ ஒரு 104 105. அதை டிஎன்ஏல செக் பண்ணிட்டு யாரோ தெரியவே தெரியாது, மண்ணும் பண்ணிட்டுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப உலகத்தை விட்டு போகிற காரியத்தின் மேலே என்ன பண்ணாத, ஃபோக்கஸ் பண்ணாத. விதவிதமான ஃபோன்களை வாங்கி, விதவிதமான வீடுகளை கட்டி, விதவிதமான துணிகளை வாங்கி, துணியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா போதும், மிச்சம் இந்த வந்து ஊழியம் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ ஜல்தி முடியுதோ அவ்வளோ ஜல்தி ஊழியத்தை ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். நம்மளுக்கு கொடுத்த வேலையை எவ்வளோ ஜல்தி முடிக்கிறோமோ அவ்வளோ ஜல்தி அப்பாவை பார்க்க போகலாம். ஆமென், அல்லேலூயா. பெரிய பெரிய பங்களாலாம் 18 40 அப்ஸ்டர் எல்லாம் 2 செகண்டில் முடிஞ்சிச்சு பிரதர். 2 செகண்ட். நீங்கள் எவ்வளோ பேர் பில்டிங் கட்ட போகிறீங்க? செத்துவங்க கெட்டுவங்கன்னு சொல்ல, இது தான் வாழ்க்கைன்ற. திஸ் இஸ் லைஃப். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் பிள்ளைங்க வளர்த்துன்னு வருவீங்க. 18 ஃப்ளோர் மாதிரி. 18 வயசு ஆயிடுச்சுருந்துமே ஃப்ளோர் என்ன ஆகுது? இப்போ பொண்ணுங்க ஆடுதா, மயில் டான்ஸுங்க, சந்தில நில்லி அது கூட என்ன பண்ணிங்குது, அங்கங்கே குப்பைங்களை என்ன பண்ணிங்குது, எடுத்துங்குது. நீங்கள் எப்படி கட்டியிருந்தீங்க இதெல்லாம்? அலி, அம்மா, அப்பா, செல்லோ அப்படியே பண்ணி என்ன பண்ணிச்சு. இப்போ அப்படியே 18th ஃப்ளோர் தூக்கின்னு வந்தீங்க. அப்படியே இப்போ என்ன பண்ணுறாரு இவர்? அப்படியே மயில் டான்ஸ் ஆடுறாரு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா, பூமி எதிர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகும்போது மெதுவாக சர்ச்சுக்கு வருவீங்க. அப்போ தான் ஏன் அந்த மாதிரி வரீங்கன்னு நான் கேட்குறேன். மொதவே வந்துரு, பூமி எதிர்ச்சியே வேண்டாம் உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. உங்கள் பையனை அப்படியே தாங்கி தாங்கி, என் புள்ள ஒரே ஆம்பளை புள்ள, மிஸ்ஸ வச்ச புள்ள, பயங்கர தொல்லையாக மாறிடுவான் அவனுக்கு. எவ்வளோ நினைச்சு அவனை சந்தோஷப்பட்டீங்களோ, அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு கோவம் வச்சிடும். சாம், என்ன உங்க மம்மி அவ்வளோ சிரிக்காக என்ன பண்றியா நீ? இதுதான் உலகம். இதுக்கு போய் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே ஒரு வேலை, இங்கே ஒரு வேலை. ஒரு அம்மா நீ சர்ச்சுக்கு இல்லைன்னு போயிருந்தாங்க, மடம் நடந்துன்னு போயிருந்தாங்க. பைசலாட்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறம்மா. எங்கம்மா போயின்னுக்கிற? வேலைக்கு போயின்னு. உங்கள் பையன் நல்லா இருக்கிறானா? ஐயோ பிரதர், வேலைக்கே போல பிரதர். அவன் 10ஆவதுக்கு கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டுக்கிறான் பிரதர். இவன் நான் இவனுக்கு சாப்பாடு பண்ணி போடுறது கூட ஒரு பெரிய விஷயம் பிரதர். இப்போ வந்துக்கிற பொண்ணு கூட நானே சாப்பாடு பண்ணி போட்டுங்கிறது. அவன் நான் சொல்றேம்மா, மென்டல்மா நீ, மென்டல் நீ. ஆல்ரெடி தப்புன்னு தெரிஞ்சிச்சு, என்னத்துக்கு நீ இன்னும் சாப்பாடு போட்டுங்கிற என்ன ஸ்டூபிட? இல்லப்பா ஒரு ஆம்பளை புள்ள நான் இருக்கும் போதே. அப்போ நினைச்சா நீ இருக்கிறது வேஸ்ட் தான் விடப்பா. ஏன்னா புத்திக்கு தலைக்கு சொன்னா என்ன பண்ணும்? பாம்புக்கு போய் என்ன பண்ணாத, பால் ஊத்தாத. தெரிஞ்சிச்சா பாம்புன்னு இமீடியட்டா பாலை என்ன பண்ண, இல்லைன்னா அப்பப்போ என்ன வருது உனக்கு? அது வரும்போது திரும்பி பார்த்தா அவங்கள, பிரதர் பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுது பிரதர், மா ட்ரிபிள் ப்ரொமோஷன்மா உனக்குன்னு. இப்போ நீ இன்னொரு வீட்டுக்கு என்ன பண்ணுமா? அத்தான் அம்மளவனை கையெழுத்து கும்புறமா. பிள்ளைக்கு ஊத்துறியா, பாம்புக்கு ஊத்துறியா, கொஞ்சம் பார்த்து ஊத்துமா. தெரிஞ்சிச்சா ஆண்டவர் ஏதோ ஒன்று காட்டிட்டாரா, உஷாராயிடு. ஹர்ட் பண்ணாத, அவங்கள வேதனை குறிக்காத, அவங்களை எதுவும் திட்டாத, ரியாக்ட் பண்ணாத, உஷாராயிரு. இது ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். பொய் எது, மெய்யானது எது, ஒளி எது. ஆமென். உங்க ஹஸ்பண்டை கூட ஆண்டவர் இனி காட்டிட்டாரா, சந்தோஷப்படுங்க. கையை பிடிச்சின்னு என்ன பண்றாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க கல்யாணத்துலலாம்.
என்ன சொல்றாங்க அக்ரிமெண்ட்? கல்லானாலும் மண்ணானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் எதுலையோ உன்னை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலகி போக மாட்டேன். 3 மாசத்தான் விலகி 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 எங்கேயோ என்ன பண்றாங்க, நீ தேடியும் நான் காணாத இருப்பான். இந்த காலம் நிறுத்தின்னு சொல்லிக்க பொண்ணோ பையனோ, எனக்கு அதுதான் வேணும், நான் இவனைத்தான் கட்டிப்பேன். நீ என்ன சொன்னாலும் மம்மி 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 நீ எங்கல மாட்ட மம்மி, நீ மாட்டே. என்னை நீ சந்திச்சுட்டு தான் இந்த ஸ்னேக் அண்ட் லேடரில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லூடோ போட்டு வந்து டக்குன்னு ஏனியை ஏறிட்டு 95 போனீங்கன்னா என்ன இருக்குதாங்க, ஒரு பாம்பு இருக்குது, அது கொத்துச்சுன்னா எங்கே வருவேன் தெரியுமா, டைரெக்டாக 2க்கு வருவேன், நம்பர் 2. அதுதான் அங்கே நான் இளைங்கிற மேலே அங்கே நீ என்னை சந்திச்சுட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா என்னைக்குமே இது பொய்யா மாறாது. ஹல்லேலூயா. அதனால உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், பொய்யானதுக்கெல்லாம் டெட்டாக போய் என்ன பண்ணாதம்மா, இன்வெஸ்ட் பண்ணாது. உங்கள் ஹஸ்பண்ட் உன்னை என்ன சொன்னார்மா கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி, என்ன எங்கள் அம்மாவை போல என்ன பண்ணுற, அப்படியே தாங்குற மகளே, எப்படி அடிக்கிறாங்கம்மா உன்னை, எப்படி திட்டுறாங்க, நீயே ஓப்பனாக சொல்லுவா. ஏன் ஒரு கடவுள் காட்டினார் தெரியுமா, பல விதத்தில் ஆண்டவர் உன்னை காப்பாற்ற நினைச்சுக்குவார். என் மகளே என் மகளே மகளேன்னு வந்துக்குவார். நீ என்ன இப்போ யாரோ பேய் பாயுது, பாஸ்டர் வந்துக்குவார், இவருக்கு நான் நல்லா இருந்தா இவருக்கு புரியாதுப்பா, ஏங்க பாருமா, அப்படித்தான் நினைக்குவாங்க. இல்லைப்பா சரியில்லைப்பா இந்த பொண்ணு வேண்டாப்பா, இப்போ கல்யாணம் கட்டிக்காத, உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் நம்மளை பார்த்தா புரியல, அதான் நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. நான் பிரிக்கலம்மா, கட்டிக்கோ ஓட்டிக்கோ, அப்படி யாரும் பிரிக்க மாட்டாங்க. அப்புறமா வர ஒரு ஸ்டேஜ் அப்படியே மெதுவா அப்படி வருவாங்க. ஆண்டவர் யாரும் பிரிக்கிறவர் ஒடிக்கிறவர் இல்லைப்பா, உனக்கு கற்றுக் கொடுக்குறவர் ஆண்டவர். நீ பாடத்தை தெரியாம கத்துக்கிறீன்னா, சாரி பார்த்து கத்துக்கலன்னா அடிபட்டு தான் கத்துக்குவேன். நான் இவ்வளோ வயசுல இவ்வளோ பேசுறேன்னா என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ அடி பார்த்துக்குவேன் தெரியுமா. நீங்க நினைக்கும் போது எல்லாம் ஊழியக்காரன் நான் இல்லை, என் வாழ்க்கையில பல இடத்துல பார்த்துட்டேன். டுடே நவ் ஆல்சோ, இன்னி வரைக்கும் இந்த பலிபீடத்தில் நான் சொல்றேன், நான் ரொம்ப ஆசைப்படுறத எங்கள் ஆண்டவரை நான் பார்க்கணுன்னு தான், என் ஆண்டவரை நான் பார்க்கணுன்னு தான். ஏன்னா இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே பொய் பிரதர், எல்லாமே பொய். மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் உங்கள் 2 பேர் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் உங்களுடைய ஆல்ஃபபெட் இனிஷியலாக இருந்தால் கூட அது கூட பொய் தான். வெறுத்துறாதீங்க, தெளிவாக மாறிடுங்கன்ற. தெளிவாக மாறிட்டு உண்மையானதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, சேவை செய்யுங்க. பொய்யானது கொஞ்சம் பண்ணுங்க, மெய்யானதுக்கு ரொம்ப பண்ணுங்க. பொய்யானதுக்கு ரொம்ப பண்ணிட்டு மெய்யானதுக்கு ஒன்றும் செஞ்சிடாத போயிடாதீங்க. இன்னைக்கு 84 நாளா, 84 நாள் இன்னைக்கு எவ்வளோ பேர் ப்ரேயருக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரில. ஒருவேளை நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்தால் வராமல் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருமா, யூ ஆர் டிஸ்ஆனரிங் காட், யூ ஜஸ்ட் சீக்கிங் யோர் ஹவுஸ். உங்கள் வீடு கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு உனக்கு என்ன வரல இன்னும், வாங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். ஆமென் அல்லேலூயா. 10 குடும்பம் நல்லாவதுமா இங்கே வந்தா, இது கேட்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு. ஆமென் அல்லேலூயா. எவ்வளோ பேர் இதை கீழ்ப்படிய ஆசைப்படுகிறீங்க? அப்படியே இல்லாமல் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து